குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் விஷ்ணு பாபு அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஹேண்ட் இன்ஜுரிஸ் பற்றி பேசலாம். பட் குறிப்பாக இப்போ ஹேண்ட் இன்ஜுரிக்காக ட்ரீட்மெண்ட்க்கு போகணும் அப்படின்னா நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி, வேறு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்க டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்குது. அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜனுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜனுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கும் டாக்டர்? பிளாஸ்டிக் சர்ஜன் பிளாஸ்டிக் சர்ஜரின்றது ஒரு ப்ராட் ஸ்பெஷாலிட்டி. அதில் நிறைய சப் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி தான் ஹேண்ட் சர்ஜரி. ஓகே. பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரியும் பண்ணுவாங்க. ஸோ ஹேண்ட் சர்ஜரின்னு பண்ணும்போது அதுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சில இன்ஸ்டியூட்ஸில் ஸ்பெஷல் ட்ரைனிங்கே இருக்குது ஹேண்ட் சர்ஜரி. ஸோ இப்போ புது கோர்ஸே ஆரம்பிக்கிறாங்க, ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி. ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஹேண்டு நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ண முடியும், உழைக்க முடியும். ஸோ ஹேண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியே கொடுக்குறாங்க. ரெண்டாவது டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, வேலை செய்யும்போது ஒரு அடிபடுது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் போது அடிபடுது. ஸோ அந்த மாதிரி காமனாக அடிபடுறது பார்த்தீங்கன்னா ஹேண்டும் லெக்கும் தான். ஓகே. பிகாஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம அதுதான் வச்சு தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஆனால் கை நல்லா இருக்கும்போது அதனுடைய மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் கை போச்சு, விரல் போச்சு அப்படிங்கிறாங்க, அப்போதான் தெரியுது. ஸோ எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப கேஷுவலாக பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய பேர் மோதிரம் போட்டிருப்பாங்க, எஸ்பெஷலி மெட்டல் மோதிரம். ஸோ அது என்ன பண்ணோன்னா, பஸ் விட்டு இறங்கும் போதோ சில ட்ரெயின் விட்டு இறங்கும் போதோ அது விரல், அந்த மோதிரம் இந்த ஒரு கம்பியில் எங்கேயாவது மாட்டிச்சுன்னா அதோடு சேர்ந்து அந்த விரலும் போயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் போனதுக்கப்புறம் தான் டாக்டர் விரலை காப்பாற்றுங்க, இதை திரும்ப அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது இருக்கிற வரைக்கும் அதை போடக்கூடாது, இல்லை போட்டிருந்தாலும் அதை பத்திரமா அடிப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஓகே. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய பேர் வீட்டில் ஃபிஷ் வளர்ப்பாங்க. ஸோ ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா ரெகுலராக க்ளீன் பண்ணுறது உண்டு. ஸோ அது என்ன ரீசன் தெரியல, சம்டைம்ஸ் தன்னாலே உடையிற தன்மை இருக்குது அதுக்கு. ஓகே. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அது நிறைய பேர் தெரியறதில்ல. ஃபிஷ் டேங்க்னா சும்மா க்ளீன் பண்ணால் ஃபிஷ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதும் தெரியுது. அது உடஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியறதில்ல. அப்படி உடையும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மேஜர் இன்ஜுரி. ஸோ முக்கியமான உணர்ச்சி நரம்புகள், ஹேண்ட் ஃபங்க்ஷன் நரம்புகள் எல்லாம் கட் ஆகுது. க்ளீன் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எதனாலன்னு தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிறது உண்டு. ஓகே. அது என்ன ரீசன் நமக்கு தெரியல. பட் நிறைய பேர் அந்த மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஃபிஷ் டேங்க் இன்ஜுரி. ஸோ அப்படி அடிபடும் போது பார்த்தீங்கன்னா கையினுடைய ஃபங்க்ஷனே இல்லாமல் போயிடுது. ஓகே. ஸோ ஹேண்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே. இப்போ இதெல்லாம் நார்மலாக வீட்டில் இல்லை நார்மலாக நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கும் போது, பட் மெஜாரிட்டியாக வேறு ஏதாவது வெளியே ஒர்க்குக்கு போகும்போது இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரிஸ் பார்க்குறீங்களா? இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப காமன் ஆகிட்டே வருது. எஸ்பெஷலி இப்போ நானே நிறைய பேஷண்ட் பார்க்குறோம். டெய்லி ஒரு 3 to 4 பேஷண்ட்ஸ் மினிமம் பார்க்குறோம். நிறைய கம்பெனி இன்ஜுரிஸ். ஏன்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்துருச்சு. நார்த் மெட்ராஸ் ஆகட்டும், சவுத் மெட்ராஸ் ஆகட்டும், இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த தமிழ்நாடு ஆகட்டும், நிறைய இடத்துல இப்போ மெஷினரிஸ் ஜாஸ்திகிட்டே வருது. நிறைய கம்பெனிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய ஹேண்ட் இன்ஜுரிஸ், ஏன்னா ஹேண்டில் தான் ஒர்க்கு ஃபுல்லாகவே. எஸ்பெஷலி லோ ஒர்க்கர் லெவலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க தான் மெஷினரிஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க. அவங்களுக்கு நிறைய மெஷினரி இன்ஜுரிஸ் நிறைய பேர்த்துக்கு வருது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நார்மலாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு வருது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் நிர்மலா மேடம். நான் சென்னையில் இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர் கிட்ட பேசணும். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் கீழே விழுந்து கோவில்ல அடிபட்டுருச்சு டாக்டர். சொல்லுங்கம்மா. ஷோல்டர்ல இருந்து கீழே அந்த முட்டி இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் ஸ்டீல் பிளேட் வச்சு தையல் போட்டிருக்காங்க. சரிங்கம்மா. அது நடந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. ஆனா இப்ப அந்த ஸ்டீல் பிளேட் உள்ள செட் ஆயிட்டதுனால அந்த முட்டி கிட்ட அப்படியே வீங்கி போகுது, பல்ஜ் ஆகி போகுது. அது என்ன சொன்னாங்க, நல்ல பிளேட் தான் வச்சிருக்காங்க, ஆனா அது கூடி போனதுனால இந்த பிளேட் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால அது உங்களுக்கு சில நேரத்துல அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, அந்த தழும்பு வேற ஒரு 3/4 முழத்துக்கு இருக்கு, ஷோல்டர்ல இருந்து முட்டி வரைக்கும் பாத்துக்கோங்களேன். அதனால அதை திருப்பி அந்த பிளேட்டையும் எடுத்துட்டு அந்த தையலும் இல்லாம அந்த ஸ்கார் இல்லாம அப்படியே பண்ண முடியுமா? அதுக்கு எவ்வளவு நாள் தங்க வேண்டியது இருக்கும், இல்ல அந்த மாதிரி பண்ண பாசிபிள் இருக்கா? என்னோட ஏஜ் 60.
சரிங்கம்மா. இது வந்து தழும்புன்றது ஒரு காஸ்மெட்டிக், ஒரு அழகுக்காக நம்ம பார்க்குறோம். அதை வெளியில் அசிங்கமாக தெரியுதுன்ட்டு. பட் உங்களை பிளேட் வந்து ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா அது வீங்குது, வலி கொடுக்குறது. ஸோ வந்து பிளேட் எடுக்கிறது வந்து அட்வைசபிள். பட் ஸ்கார் வந்து நம்ம எந்த ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு ஸ்கார் இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபைன் ஸ்காராக பண்ண முடியுமா காண்டி இருக்கிற தழும்பை வந்து மறைக்க முடியாது எப்பயுமே. ஓகே ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? என் பேர் சூர்யா மேம், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சூர்யா, சந்தேகம் நன்றி. சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கீழே விழுந்து உதட்டில் தழும்பாயிடுச்சு சார். சொல்லுங்கம்மா. அது வந்து ஸ்டிச்சிங் போட்டு தழும்பாயி இன்னும் ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, அது மாறவே இல்லை. சரிங்கம்மா. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்காங்க? ஸ்கார் நிறைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது ஒவ்வொரு நம்ம ஷோலையும் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்குற காமனான கேள்வி தான் அது. ஃபேஸை பொறுத்த வரைக்கும் தழும்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே ஆப்வியஸாக தெரியுறது வந்து ஃபேஸில் ஸ்காரு தான். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஸ்கார்னு வரி பண்ணுறோம். பட் அது வந்து ஏன் அப்படின்னா நிறைய வந்து சின்ன சின்ன தசைகள் இருக்குது சிரிக்கிறதுக்கு, கண் இமைக்கிறதுக்கு. ஸோ அந்த தசைகள் வந்து கண்டினியூஸாக இயங்குறதுனால தான் அந்த ஸ்கார் வந்து அகலமாகிறதோ இல்லை பள்ளமாகிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இருக்கிற ஸ்காரை வந்து நம்ம பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாமேக்காண்டி ஸ்காரை வந்து மறைக்க முடியாது எப்பயுமே. ஓகே டாக்டர், பட் காஸ்மெட்டிக் சர்ஜரி மூலமா ஸ்கார் மறைக்கிறதுக்கு கூட இப்போ அட்வான்சஸ் வரலையா? இல்லை, காஸ்மெட்டிக் சர்ஜரினா நம்ம க்ரீம் போட்டோ ஒரு கேமஃப்ளேஜிங் பண்ணலாம், மறைக்கலாம். ஒரு பவுடர் ஒரு 1 லேயர் க்ரீம் பவுடர் போட்டு இருக்கிறத வந்து ஹிடன் பண்ணலாம். பட் அசிங்கமாக இருக்கிற தழும்பை சரி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி ஒரு க்ரீம் போட்டோ ஒரு பவுடர் போட்டோ அதை சரி பண்ணிக்கலாம். பட் தழும்பே இல்லாமல் பண்ணுறது கஷ்டம் தான். ஓகே டாக்டர், பட் பொதுவாக இப்போது இன்ஜுரிஸ்லாம் இப்போ கையில் வேறு இன்ஜுரி அப்படின்னு வராங்கும் போது எந்த லெவல் வரைக்கும் நீங்கள் அதை சரி செய்ய முடியும்னு ஏதாவது இருக்கா? லெவல் ஆஃப் இன்ஜுரின்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்போ வந்து நேச்சர் ஆஃப் இன்ஜுரி எப்படி அடிபடுறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ரொம்ப காமனாக இன்ஜுரி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப் இன்ஜுரி, விரலினுடைய நுனியில் தான் காமனாக அடிபடுறது. ஏன்னா ஃபைன் ஒர்க்ஸ் பண்ணும்போது கையில் தான் டிப்பில் தான் அடிப்படும். ஸோ அந்த மாதிரி அடிபடுறவங்களுக்கு நியர் நார்மல் 90-95% நார்மலான ஃபிங்கர் வந்து கிரியேட் பண்ணிடுறோம். ஓகே. பட் அதே சமயத்தில் ரொம்ப நசுங்கின மாதிரி ஹெவி மிஷினரி ஒர்க்ஸ் பண்ணும்போது விரல் 2 விரலோ 3 விரலோ நசுங்கி போயிடுச்சுன்னா அதை வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கஷ்டம். ஓகே. அதுக்கு மாற்று அறுவை சிகிச்சைகள் இருக்கு. விரலை வந்து அந்த விரலை காப்பாற்றுறது கஷ்டம். பட் இதே வந்து கத்தியால் வெட்டுப்பட்டு துண்டா இருந்தா அதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஈஸி. ஓகே, பட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நசிங்கிறது இல்லை வந்து பார்ட் ஆஃப் த ஃபிங்கரோ இல்லை பார்ட் ஆஃப் த ஹேண்டோ சுத்தமாக இல்லவே இல்லை, அவங்க கிட்ட அந்த பார்ட்டே இல்லை அப்படின்னும் போது எப்படி எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்? ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட் மாதிரி வைப்பீங்களா? அது தோல் மட்டும் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து வயிற்றுலேருந்து சதை வச்சு பண்ணலாம். ஓகே. எலும்பும் சதைகளும் நரம்புகளும் நல்லா இருந்துச்சுன்னா வெறும் தோல் மட்டும் போகிறவங்களுக்கு வெறும் தோல் மட்டும் கொடுத்து ஃபங்க்ஷன் திரும்ப ரீகைன் கொண்டு வந்துடலாம். சப்போஸ் விரலே இல்லாதவங்களுக்கு கால்லேருந்து நம்மளுடைய கால்லேருந்து டொனேட் பண்ணாங்கன்னா செகண்ட் டோ இல்லை தேர்ட் டோ, ஒரு விரல் போனவங்களுக்கு செகண்ட் டோ, 2 விரல் போனவங்களுக்கு 2 டோ. ஸோ அந்த மாதிரி கால்னுடைய விரல்கள் வந்து கையில் கொண்டு வந்து மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி, ரத்த நாணல் இணைப்பு சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அது மூலயமா திரும்ப வந்து கையில் அட்டாச் பண்ணி எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி பண்ணி ஃபங்க்ஷன் ரீகெயின் பண்ணலாம். ஒன்றுமே இல்லாததுக்கு வில் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஓகே. இப்போ இதெல்லாம் நார்மலாக நம்ம பெரியவங்க கொஞ்சம் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே, இப்போ குழந்தைங்கலாம் சில சமயம் அந்த டோருக்கு நடுவில் கை விட்டு விரல் 2 ஸோ அவங்களுக்கு எப்படி டாக்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாக இருக்குமா இல்லை எப்படி? கரெக்டாக கிடைங்க. டோர்ன்றது நாங்கள் நிறைய குழந்தைகள் பார்த்துருக்கோம் இந்த டோர் க்ரஷ் இன்ஜுரி அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும், டோர் நடுவில் கை வச்சா கண்டிப்பாக அடிப்படும் அப்படின்னு. நம்மளும் குழந்தைங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 4-5 இயர்ஸ்க்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து பேரண்ட்ஸாக வந்து குழந்தைய வந்து அடிபடாமல் பத்திரமா பார்த்துக்கணும். நிறைய குழந்தைகள் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த விரல் நசுங்கி கொண்டு வருது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தவிர்க்கணும், வருமுன் காப்போம். அது வந்து ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். 2வது அந்த மாதிரி குழந்தைங்கள்ன்றதுனால ஹீலிங் வந்து நல்லா இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து நசுங்கினா கூட 90-95% பார்த்தீங்கன்னா நியர் நார்மல் ஃபிங்கர் வந்துடும். அதுலேயும் டோட்டலாக கட்டை நசுங்கிடுச்சுன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து குழந்தைய வந்து கொஞ்சம் வளரட்டும், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படிலாம். அது வந்து 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம திரும்ப அந்த டோ ட்ரான்ஸ்ஃபர்ன்றது எப்போ வேணாலும் பண்ணலாம். பட் ஐடியலி கொஞ்சம் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணுறது பெட்டர். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இன்ஜுரி ஆனோன்னு இமீடியட்டாக வந்து பக்கத்தில் சர்ஜனோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை டாக்டரோ இல்லாதப்போ ஒரு பேஷண்ட் என்ன மாதிரி ரெக்கவரி மெத்தட்ஸ் எடுத்துக்கணும்? அடிப்பட்டா ஹேண்ட் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் வந்து ஹேண்ட் சர்ஜரி டீல் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ வந்து அடிப்பட்டோடனே பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தாங்கன்னா
ஸோ அவங்கள போய் பார்க்கறது நல்லது. ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நியர்பை ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அது ஒரு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜனை பார்த்தது நல்லது. அப்படியும் சப்போஸ் பிளாஸ்டிக் சர்ஜனே இல்லாத ஊரில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எய்டுன்றது ஒரு தோல் இப்போ கையில் வந்து உணர்ச்சி நரம்புகள் அசைவு நரம்புகள் எல்லாமே கட்டை இருந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணி தோல் மட்டும் தையல் போட்டுட்டு 10 நாளுக்குள்ளே வந்தாங்கன்னா போதும். ஓகே. ஸோ வந்தாங்கன்னா திரும்ப வந்து அதை வந்து ஆப்ரேஷன் செஞ்சு உள்ள எதெல்லாம் கட்டாக இருக்கோ திரும்ப வந்து டெண்டன் சர்ஜரி நர்வ் சர்ஜரிஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி திரும்ப ஃபங்க்ஷன் ரீகெயின் பண்ண வைக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி அடுத்து காலர் லைனில் இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கங்க. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? செந்தில்குமார் பாலவாக்கத்துலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க செந்தில் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. கொஸ்டின் வந்து என்னோட அக்கா பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 5 years old, 5th படிக்கும்போது ஹேண்ட்ல டெண்டான் கட் ஆயிடுச்சுங்க. சொல்லுங்க. ஒரு பாட்டில் பட்டு கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. தென் அவனுக்கு வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்டட் கட் ஆன பிறகு டெண்டான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணாங்க. சரிங்க. இப்போ 10th standard வந்துட்டான். சரி 5 years ஆயிடுச்சு. சொல்லுங்க. இப்போ க்ரோ ஆகுறப்போ ஃபர்தரா எதுனா வெயிட் லிஃப்டிங், அது வெயிட்லாம் எதுவும் தூக்காம இருக்கிறதுக்கு அதில் எதுனா பண்ணாம எதுனா கேர்ஃபுல்லா இருக்கணுங்களா? ஏன்னா இப்போ அது டெண்டான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. ஐ திங்க் தொடையில இதுல ஃபோராம்ல இருந்து எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. சொல்லுங்க. இப்போ அவன் ஜிம் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றான். அது பையன் வளர என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். அது பண்ணலாங்களா இல்லை வேண்டான்னு சொல்லி அவனை அவாய்ட் பண்ணிடலாங்களா? இல்லை, அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது. டெண்டன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிங்கர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நியர் நார்மலோ நார்மல் ஃபிங்கர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து 3 years ஆயிடுச்சு அப்படின்றீங்க. 3 years ஆயிடுச்சுன்னா ஹி கேன் டூ இஸ் ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். மற்ற விரல்கள் மாதிரி அடுத்த கை மாதிரி எல்லா வேலைகளும் பண்ணலாம். வெயிட் லிஃப்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஏன்னா 3 yearsல பார்த்தீங்கன்னா நல்லா ஹீல் ஆகிருக்கும் உள்ளார. ஸோ அது வந்து எந்த கான்ட்ராண்டிகேஷனும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் எல்லாமே பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், கொஷின் போயிடலாம். ஸோ இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கை மட்டும் செயலிழந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் டாக்டர்? இது வந்து நிறைய மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 wheeler ஆக்சிடென்ட்ஸ் தான் ரொம்ப காமன். ஏன்னா வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ், கண்டிப்பாக குடி போதையில் போய் விழும்போது பார்த்தீங்கன்னா விழும்போது அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் இருக்காது. டக்குன்னு அந்த ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ரிஃப்ளெக்ஸ் இருக்காது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸ் இல்லாதனால என்ன ஆகும்னா நெக்கும் ஹேண்டை வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது கைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு 5 நரம்புகள் இருக்குது மெயினாக. அதுதான் நம்ம பிரேக்கியல் ஃப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் எங்களுடைய டெர்மினாலஜியில். ஸோ அந்த 5 நரம்புகள் தான் வந்து கையை வந்து தசையை வந்து உணர்ச்சியும் அசைவும் கொடுக்குது. ஸோ அதில் வந்து சில பேர்த்துக்கு வந்து 2 நரம்பு கட் ஆகும், சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 5 நரம்புமே கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கட் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர்த்துக்கு யார்கிட்ட போய் காமிக்கணும்னே தெரியறது கிடையாது ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நரம்பு கட்டாயிடுச்சுன்னா நரம்பு டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு எலும்பு டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போய் காமிக்கிறது தப்பு கிடையாது. பட் இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது வந்து ஏன்னா வந்து திரும்ப அந்த அறுந்து நரம்புகளை வந்து திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு கிளினிக்கலாக வந்து எவ்வளோ பார்ப்போம், எந்தெந்த நரம்புலாம் கட்டை இருக்குது, எந்தெந்த நரம்புலாம் வந்து இணைக்கணும்னு பார்த்துட்டு. ஸோ அது வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளார அது இணைச்சுன்னா திரும்ப வந்து ஃபங்க்ஷனல் ரெக்கவரி ரீகெயின் ஆகும். ஓகே. ஸோ அது நரம்பு அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 1 மில்லிமீட்டர் தான் வளரும். ஸோ கையிலேருந்து விரலுக்கு வர்றதுக்கு ஆவரேஜாக 1 year to 1.5 years ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு கைக்கு வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் இருக்க டாக்டரோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவைப்படுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசியோதெரப்பி இல்லை ஒரு நர்வ் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி? டெஃபினட்டாக ஹேண்டு சர்ஜரி மட்டும் வந்து நார்மல் ஃபங்க்ஷன் கொடுக்காது எப்பயுமே. ஸோ நம்ம சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து டெஃபினட்டாக ஃபிசியோதெரப்பி ஒரு கோர்ஸ் டெஃபினட்டாக பண்ணணும். இனிஷியலாக ஃபிசியோதெரபிஸ்ட் உட்காந்து சொல்லி தருவாங்க. ஃபஸ்ட்டு 1 week 10 days வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் டெய்லி வர சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா வீக்லி 2 அப்புறம் வீக்லி வர சொல்லுவாங்க. ஃபிசியோதெரப்பி வந்து அவங்களே சொல்லி ட்ரெயின் பண்ணிடுவாங்க, வீட்டில் போய் எப்படி பண்ணணும் அவங்களே பண்ணிக்கிற மாதிரியான எக்ஸசைஸ் அவங்களே பண்ண சொல்லுவாங்க. இல்லை கூட இருக்கிறவங்க அப்பா அம்மா இல்லை பிரதர் சிஸ்டர்ஸ் யாராச்சும் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஸோ ஃபிசியோதெரப்பி பண்ண தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரீகெயின் ஆகும். ஓகே. ஸோ எந்த ஒரு கையில் தசையோ நரம்போ வந்து அடிப்பட்டாலும் அது தைக்கும் போது தோலோட ஒட்டிக்கும், நரம்பு ஒட்டிக்கும்.
ஸோ அப்படி ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நம்ம சாதாரணமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டா நல்லாயிரும் அப்படின்றது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டார் நல்லாயிரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆகாது. ஸோ ஆப்ரேஷன் 50%னா அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ணி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ரீகெயின் பண்ணுறது 50%. ஓகே. ஸோ ஃபிசியோதெரப்பி நர்வ் ஸ்பெஷலிஸ்டோட ஐடியாலஜி இருக்கும். நர்வ்ஸ்னுடைய ஸ்பெஷலிஸ்ட் தேவையில்லை, ஃபிசியோதெரப்பி பண்ணால் போதும். ஓகே டாக்டர். அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மேடம் உங்கள் பேர் சார்? நடராஜ் மேடம். டாக்டர் இருக்காங்க நட்ராஜ் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்கள் சார். இப்போ 15 ஏஜ் இருக்கிறப்ப அடிபட்டுச்சு சார். சொல்லுங்கள். கண்ணுக்கு கீழே அப்படியே கண்ணுக்கு கீழே அடிபட்டுச்சு. இப்போ தழும்பா இருக்குது சார். அது க்யூர் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? தழும்பு க்யூர் ஆகாது. பட் தழும்பு எப்படிப்பட்ட தழும்புன்னு பார்த்துட்டு அதை எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு நம்ம வந்து பண்ண முடியும். அதாவது நிறைய பண்ணலாம். தழும்பு வந்து சரி பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அகலமானதுனா அதை வந்து திரும்ப அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு ஃபைன் லீனியர் ஸ்காராக பண்ணலாம். ரொம்ப பள்ளமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் ஃபேட் வயிற்றுலேருந்து ஒரு ஃபேட் சிரஞ்சு மூலிமா ஒரு ஃபேட் எடுத்து திரும்ப அதே இன்ஜெக்ஷன் மூலியமாகவே, ஆப்ரேஷன் மாதிரி கிடையாது, ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு அந்த ஃபேட் வந்து அந்த ஸ்கார் கீழே போட்டோன்னா ஸோ உங்களுக்கு அந்த வந்து பள்ளமாக இருக்கிற ஸ்கார் வந்து கொஞ்சம் ஹிடன் ஆகும். ஸோ இருக்கிற ஸ்கார் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு 70 to 80% டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஸ்கார் ஆல்சோ. பட் தழும்பு சுத்தமாக மறைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது. ஓகே. நிறைய பேரோட கேள்வி அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காலை பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? கார்த்தி மேடம். டாக்டர் இருக்காங்க கார்த்தி சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கள். ஹலோ சொல்லுங்கள். டாக்டர் எனக்கு ஏஜ் வந்து 23 டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு வந்து ஹைட் இம்ப்ரூவ் பண்ணணும் டாக்டர். ஏதாச்சும் பண்ண முடியுமா டாக்டர்? ஹைட் இம்ப்ரூவ் பண்ணுங்களா? ஆமாம் டாக்டர். ஹைட் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து அது வந்து ஹார்மோனல் ஜெனட்டிக் சம்டைம்ஸ். அது வந்து ஹைட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷலாக கிடையாது. ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலயமா வளர்ச்சி இருக்கும், அவ்வளோதானக்காண்டி அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே டாக்டர். இப்போது ஹேண்ட் இன்ஜுரிஸ் தவிர வேற என்னெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து டீல் பண்ணுறாங்க? பிளாஸ்டிக் சர்ஜரியில் நிறைய சப்ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஓகே. காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஆன்கோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தாடையோ ஏதோ எடுக்கும்பொழுது திரும்ப வந்து அந்த இடத்த வந்து ஒரு போன் மூலயமா திரும்ப அந்த தாடை எலும்பை எடுத்துட்டாங்கன்னா திரும்ப அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி பண்ணி தாடை மாதிரியே உருவாக்குவோம். ஓகே. ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சர்ஜரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி, அதுதான் ஹேண்ட் சர்ஜரியில் வந்துடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ கேன்சர் அப்படின்னும் போது பொதுவாக மவுத் கேன்சர் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது இடத்துல கேன்சர் வந்து சப்போஸ் அது கேன்சர் எங்கே வேணாலும் வரலாம். எங்கே வந்து கேன்சர் வந்தாலும் ஸோ அது வந்து கேன்சர் வந்து அந்த பகுதியை ஒரு தசையோ வந்து எடுக்கும் பொழுது அது வந்து சப்போஸ் எலும்பு மேலே இருந்ததுன்னா அது தோல் எடுத்து போட்டால் ஒட்டாது, ஸ்கின் கிராஃப்ட். அது எலும்பு மேலெலாம் ஒட்டாது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம டிஷ்யூஸ் தான் போடணும். ஸோ அந்த மாதிரி டிஷ்யூ போடும்போது இன்னொரு தைலேருந்து டிஷ்யூ எடுத்து மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி பண்ணி அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அது பண்ணி அந்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே டாக்டர். அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? என் பேர் சந்திரா. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. சவுண்டு கட் பண்ணுங்க. அதாவது ஒரு மிஷினில் சின்ன குட்டி மிஷினில் வேலை செய்யும்போது டம்போடைய கட்டை விரல் கட் ஆயிடுச்சு. சரிங்க, சொல்லுங்கள். ஸோ அந்த கட்டை விரலினுடைய நகம் வந்து சுத்தமாக கிராஷ் ஆயிடுச்சு. சொல்லுங்கள். அதை வந்து டிரான்ஸ்பிளேட் பண்ண முடியுமா? இல்லை, நகம் இருக்கா இல்லைங்களா உங்களுக்கு? நகம் இல்லை, சுத்தமாக நகம் இல்லை. ஆமாம், அது அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு. ஓகே. அந்த கட்டவரனுடைய லென்த் எவ்வளோ இருக்கும்? ஃபுல்லாக இருக்குங்களா? நகம் மட்டும் இல்லையா? விரல் ஃபுல்லாக இருக்கு. விரல் ஃபுல்லாக இருக்கு, நகம் மட்டும் இல்லை. நகம் மாத்திரம் வந்து கிராஷ் ஆகிட்டு நகம் இன்னும் அதை டிரான்ஸ்பிளேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாமா. கட்டவரனுடைய நகை இருக்கும் இல்லைங்களா கட்டவரல்ல? ஆமாம். ஸோ நகத்தண்டினுடைய ஒரு லேயர், இது ஒரு லேயர் எடுத்து அதை வந்து திரும்ப வச்சு திரும்ப நகம் வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் டாக்டர்.
வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே வந்து கை விரல் வந்து ஒரு விரல் இல்லாமையோ இல்லை விரல் மடங்கியோ இருப்பாங்க, கான்ஜெனிட்டல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்போ எக்ஸாக்டாக வந்து சர்ஜரி பண்ணுவாங்க? நிறைய குழந்தைகள் வந்து கன்ஜெனிட்டல் ஹேண்ட் அப்படின்போம், பிறவி ஊனத்தோடு பிறக்கிறாங்க. அதில் வந்து நிறைய இருக்குது. அதில் கன்ஜெனிட்டல் ஹேண்ட்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மாதிரி. அதில் வந்து சில காமனாக பார்த்தீங்கன்னா விரல் மடங்கின விரலோடு பிறப்பாங்க. அது எதனாலனா கட்டை விரல் மடக்கி நீட்டுற நரம்பில் வந்து ஒரு தண்டு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இந்த கெனால் வழியாக போயிட்டு வர முடியாததுனால அது வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு ஐடியல். ஸோ ஒரு வயசுக்குள்ள பண்ணிட்டா திரும்ப ஃபுல் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ அது சில பேர்த்துக்கு வந்து பார்க்காமே தெரியாமே விட்டுறாங்க. விரல் குழந்தைங்களுக்கு மடங்கியே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கவனிக்காமே விட்டுறாங்க. சில பேர் வந்து நான் 2 வயசுல தான் பார்த்தேன். ஸோ அந்த 2 வயசு வரைக்கும் அவங்க கவனிக்கிறது இல்லை. அதை ஸோ இயர்லியராகவே பார்த்துருந்தாங்கன்னா 1 இயரில் என்ன ஆகும்னா விரல் அப்படியே மடங்கி நின்றுடும் சில சமயம். ஸோ அந்த 1 இயரில் பண்ணிட்டா திரும்ப நார்மல் ஃபுல் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு விரல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சில பேர் வந்து நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கட்டை விரல் இல்லாமல் பிறக்கிற குழந்தைகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 2வது விரலை வந்து கட்டை விரலாக அறுவை சிகிச்சை பண்ணி கட்டை விரலாக மாற்றுவோம். ஏன்னா வந்து ஒரு ஹேண்ட் ஃபங்க்ஷனுக்கு கைக்கு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த ஹேண்ட் ஃபங்க்ஷன் வந்து கட்டை விரல் தான் முக்கியம். கட்டை விரல் இல்லாமல் வேலை செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அந்த 2வது விரலை வந்து கட்டை விரலாக மாற்றி அதை வந்து திரும்ப ஃபங்க்ஷன் ரீகெயின் பண்ணுவோம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். ஹலோ மேம், நான் தர்மபுரியிலேருந்து நசீருல்லா பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சந்தேகம் கேளுங்க. லெஃப்ட் ஹேண்டில் 2 விரல் கட் ஆயிடுச்சு நகை வரைக்கும். சரிங்க. அது பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணுமா இல்லை வேறு வழி இருக்கா? இல்லை, இப்போ உங்களுக்கு நகம் இருக்கா இல்லைங்களா? நகம் இல்லை. நகம் இல்லை, விரல் முட்டையாக இருக்குது. ஆமாம். ஸோ அதுக்கு வந்து விரல் நுனிக்கு வந்து தனியாக நகம் வர வைக்கணுன்றது வந்து கஷ்டமான காரியம்னு கிடையாது. அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து ஒரு இப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக வேணும்னு சொன்னால் நம்ம வந்து கட்டை விரலேருந்து ஒரு நகைத்தண்டு எடுத்து வச்சு பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து விரல் நீட்டம் வேணும், ஃபங்க்ஷன் நல்லா வைக்கணும்னா போன் வந்து கட் பண்ணி அதை லென்த்தன் பண்ணி உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திவ்யா, தர்மபுரியிலேருந்து கால் பண்ணுறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். டாக்டர் இருக்காங்க, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். எனக்கு வந்து பர்த் பிறந்ததுக்கு அப்புறம் 1 இயர் கழிச்சு லோவர் லிப்ல மட்டும் ஹிமான்சியோமா வாஸ்குலர் டிஷ்யூட ஓவர் க்ரோத். சொல்லுங்க. அது வந்து நான் அப்போ கன்சல்ட் பண்ணும்போது அப்போ சர்ஜரி பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஸோ 13 இயர்ஸ் இருக்கும்போது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம். ஓகே. எக்ஸஸ் டிஷ்யூ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் அது லிப்ஸோட ஷேப் இர்ரெகுலராகவே இருக்கு. ஓகே. அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்றது? இது வந்து வாஸ்குலர் மால்ஃபர்மேஷன் வந்து டிஷ்யூனுடைய அதிக வளர்ச்சி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அது தன்னாலே மறைஞ்சிரும், சிலனுடைய வளர்ச்சியுடைய தன்மை அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து வளர்ச்சி கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தால் அது வந்து அப்பப்போ நம்ம குறைக்கலாமேக்காண்டி க்யூரபிள் டிசீஸ்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு பண்ணுவோம் 100% க்யூர் ஆயிரும். சில பேர்த்துக்கு வந்து அந்த வளர்ச்சி கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும்போது திரும்ப அது எப்போல்லாம் ஜாஸ்தி ஆகுதோ இல்லை ரொம்ப அசிங்கமாக இருக்கோ அந்த டைமில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி இருக்கிறத பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ராஜேந்திரன், தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ சொல்லுங்கள். வணக்கம் சார். எனக்கு இந்த தலையில் ஒரு சிஸ்ட் மாதிரி வெளியில் வந்து ஒரு ஃபார்ம் ஆகிடுச்சு. சொல்லுங்கள். அது வந்து பல்ஜாயிருக்கு. சொல்லுங்கள். அது ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே இருக்குது சார், வர வர பெருசாகுது. சொல்லுங்கள். அது எது பிளாஸ்டிக் சர்ஜரி எடுக்கலாமா? ஆமாம், அது வந்து காமனாக பார்த்தீங்கன்னா தலையில் செபேசிஸ்ட்னுபாங்க. செபேசிஸ்ட் என்னென்னா ஆயில், நம்ம ஸ்கின் வந்து ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆயில் செக்ரீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி செக்ரீட் ஆகுது. ஏதாவது ஒரு கிளாண்ட் வந்து அடப்பு ஏற்பட்டால் அந்த மாதிரி ஒரு இடத்துல பல்ஜி வரது உண்டு. இது வந்து நிறைய பேர்த்துக்கு காமனாக வரது உண்டு. அது வந்து சின்னதாக இருக்கும்போதே எடுத்துட்டால் நல்லது. சம்டைம்ஸ் அது என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது தான் வந்து அது வந்து ஒரு
ஒரு ஸ்மெல் வரும், அது வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நல்லா இருக்கும்போதே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் போட்டால் சரியாயிடும். அது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் அது ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தையல் போட்டு திரும்பவும் அப்போயும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா சின்னதாக இருக்கும்போதே எடுத்துட்டா பெட்டர். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். மேடம். பேர் எங்க கால் பண்ணுங்க? பேர் வந்து செல்வராஜ். என் பேரு. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சார், எனக்கு வந்து விரல் வந்து கையோடைய விரல் வந்து நடு விரல்ல எனக்கு அப்படியே அந்த நகை இருக்கு இல்லைங்களா, சொல்லுங்க. அந்த இதோட கட் ஆயிடுச்சுங்க விரல. சரிங்க, சொல்லுங்க. இப்போதைக்கு விரல் மொட்டையே தான் இருக்குங்க. சொல்லுங்க. மேற்கொண்டு அந்த நகத்தோட அந்த விரல் வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கட்டான நரம்பு திரும்ப வராது, சரிங்களா. நகைத்தண்டு இல்லாமல் தான் இருக்கும். அது வந்து நீங்கள் நம்ம நகை வந்து அழகுக்காக தான் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு பிளாஸ்டிக் விரல் போட்டுக்கலாம், அட்வைசபிள். இல்லை உங்களுக்கு வந்து பர்டிகுலராக அது நகமே வளரணும்னு நினச்சிங்கன்னா கட்டை விரல்லேருந்து ஒரு தண்டு எடுத்து போட்டு அதை வந்து வளர வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் நாமக்கல்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. பேசுங்க இப்போ. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. சார், பேசல மற்ற மாதிரி இருந்தது. சொல்லுங்க. அது எடுத்துட்டு கொஞ்சம் தழும்பு மாதிரி இருந்துட்டு அது மறைந்து. தழும்பு அதுதான்மா. தழும்பு வந்து திரும்ப திரும்ப அதுதான் நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் எல்லாருமே வந்து ஃபேஸில் வந்து தழும்பு இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம், பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். பட் வந்து மச்சம் இருந்ததுக்கு வந்து தழும்பு வந்து பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா. இருக்கிற தழும்பு வந்து இம்ப்ரூவ் பண்ணலாமே கண்டி, தழும்பு இல்லாமல் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். மேடம், எனக்கு குழந்தை பிறந்து 5 months ஆகுது மேடம். குழந்தையோட அதாவது மண்டையோட்டு பகுதி முன்பகுதியில் ஒரு சைடு மட்டும் முன்னாடி மேலாகவும் பின்பக்கம் பள்ளமாகவும் இருக்கு, ஒரு பகுதி மட்டும். அதை எப்படியாவது சரி பண்ண முடியுமா? 5 months பேபி. அது நாங்க அமுக்கி குளிப்பாட்டும் போதெல்லாம் அமுக்கி பார்த்துட்டோம், அது சரியாக மாட்டேங்குது. உருவாகும் போதே அப்படி ஆயிடுச்சு போல. இல்லைம்மா, நீங்கள் ஃபேஸ்னுடைய முன்பகுதி அப்படி இருக்குன்றீங்களா, பின்னாடி பகுதி அந்த மாதிரி இருக்கு அப்படின்றீங்களா? முன்பகுதி முன்னாடி எட்டிக்கிட்டு அந்த மேடாவும், பின்பகுதி அமுங்கி ஒரு பகுதி மட்டும் பின்பக்கம் கழுத்தை ஒட்டின பகுதி வந்துட்டு அமுக்கமா இருக்கு. ஓகே, அது வந்து சில சமயம் எதனால் அந்த மாதிரி இருக்கும்னா வந்து ஒன்று வந்து பொசிஷன். குழந்தை வந்து கரு உருவாகும் பொழுதே வந்து கருவறையிலே வந்து ஒரு பக்கமாக இருக்கிறதுனால ப்ரெஷர்னால் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் குழந்தை வந்து படுக்கும்பொழுது ஒரே மாதிரி பொசிஷனில் படுக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தையுடைய வளர்ச்சி அப்போது சூச்சர்ஸ் சொல்லுவாங்க. தலையினுடைய எலும்பு வந்து வளரும்போது ஒரு பக்கம் 2 எலும்பு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சமயம் ஒட்டி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. உங்களுக்கு வந்து பார்த்துட்டு அது வந்து நார்மலாக இல்லை அப்நார்மலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்நார்மலாக இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மேல்கொண்டு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், பட் எதனால் வந்து அது ஆக்சுவலாக அந்த மாதிரி பள்ளமாக இருக்குது? அப்நார்மல் பள்ளமாக இருக்குன்னா அது வந்து ப்ரீமெச்சூர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்து போனும் யுனைட் ஆயிரும். நார்மலாக 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் யுனைட் ஆகுறது முதல்ல வந்து யுனைட் ஆகிரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி சில குழந்தைகள் வந்து யுனைட் ஆகிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கான அறுவை சிகிச்சைகள் பண்ணணும். பட் அவங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல முடியாது. குழந்தை வந்து பிரெயினுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1.5 இயர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரெயினோட சேர்ந்து போனும் வந்து வளரணும். ஸோ போன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை, வளரல அப்படின்னு சொன்னால் பிரெயினுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ குழந்தை வந்து அப்போ மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த ஃபியூஷன் வந்து அகற்றணும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஓகே, ஸோ இப்போது ஃபேசிட்டல் ஃபேஸில் வந்து இப்போ ஏதாவது இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் டாக்டர்? பிளாஸ்டிக் ஃபேஷியல் இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட போனீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃபைன் சூச்சர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தையல் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தழும்பு இப்படி வரும் அப்படி வரும், இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்குன்ட்டு. பட் நிறைய டைம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் ஒரு 24 hours ஹாஸ்பிட்டலோ ஒரு நியர்பை டாக்டரோட போகும்போது அவங்க வந்து அதுக்கான ட்ரைனிங் இல்லை, பண்ணுவாங்க. அதுக்கான ட்ரைனிங் இல்லாததுனால அவங்களுக்கு என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு யூஸ் பண்ணி
ஒரு பெரிய தழும்பு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தழும்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஓகே. ரெண்டாவது அது கரெக்டான டைம் எப்போ எடுக்கணும்னு இருக்கு. இப்போ ஐலிட்லலாம் புருவத்தெல்லாம் பண்ணால் 3 days to 5 days வந்து சூச்சர்ஸ் எடுத்துடணும். ஸோ இயர்லியராக சூச்சர் எடுத்தால் ஸ்கார் வந்து ஃபார்ம் ஆகிறது மினிமலாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இருக்குது. இப்போ கையிலனா 10 நாள் எடுப்போம், கால்லனா 2 weeks வரைக்கும் வச்சுருப்போம். ஸோ ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 5 daysக்குள்ளார ஸ்டிச்சஸ் எடுத்துட்டா அந்த ஸ்டிச்சஸ்னுடைய மார்க்ஸும் இல்லாமல் இருக்கும். ஓகே. ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கார் மசாஜ்லாம் பண்ணி ஸோ அதை வந்து பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. இப்போ ஹேண்டில் வந்து ஒரு ஃபிங்கர் போயிடுச்சு அப்படின்னா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது மறுபடியும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வளர்கிறதுக்கு ஏதாவது டைம் பீரியட் இருக்கா? இல்லை, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வளர்ச்சின்னு கிடையாது. விரல் இப்போ 2வது விரல் வந்து எடுத்து ஒட்ட வைப்போம். ஸோ அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏன்னா கால் விரலினுடைய ஃபங்க்ஷன் வேறு, கையினுடைய ஃபங்க்ஷன் வேறு. ஓகே. ஸோ அதை மாற்றி அமைக்கும் போது ஃபிசியோதெரப்பி பண்ணி அந்த ஃபங்க்ஷன் கொண்டு வரணும். ஓகே. இப்போ காலில் பொதுவாக என்ன மாதிரி இன்ஜுரிஸ் பார்க்குறீங்க டாக்டர்? காலில் வந்து நிறைய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் பார்ப்போம். ரெண்டாவது வந்து காமனஸ்ட் இப்போ நிறைய பார்க்குறது வந்து டயபெட்டிக். ஓகே. டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷனோட நிறைய பேர் வராங்க. ஸோ வந்து அது வந்து ஏன் அப்படி இன்ஃபெக்ஷனோட வராங்க அப்படின்னா அடிபடுறது நடக்கிறதுனால நிறைய பேர் செப்பல் இல்லாமல் நடக்கிறாங்க. செப்பல் போட்டு நடந்து அடிபட்டாலும் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலில் உணர்ச்சி இருக்கிறதுல நிறைய பேர்த்துக்கு மெஜாரிட்டி ஆஃப் டைம் அந்த உணர்ச்சி இல்லாதனால அவங்களுக்கு வந்து அடிபட்டாலும் தெரியறது கிடையாது. ஒரு முள்ளு குத்துனாவோ ஏதோ ஒரு அடிபட்டாலும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. ஸோ அது வந்து சுகர் இருக்கிறதுனால அது வந்து வெளியில் தெரியாது. காயம் பார்த்தீங்கன்னா முள்ளு குத்துன மாதிரி தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கேன். மேலாப்பில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா அது டெண்டன் சொல்கிறீங்களா, டெண்டன் வந்து அதுக்கு வந்து வாஸ்குலர் பிளட் சப்ளை கிடையாது. ஸோ அது வழியாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கால் ஃபுட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே அசண்டை நிறைய பேர்த்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக செப்பல் இல்லாமல் நடக்கக்கூடாது. வீட்டில் ஒரு செப்பல் போட்டுக்கணும், வெளியில் ஒரு செப்பல் போட்டணும். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி காலை பார்க்கணும் ஒரு டைம் அடிபட்டிருக்கான்ட்டு. அப்படி ஏதாவது அடிபட்டிருந்தால் உடனே வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். கரெக்டாக அதுவும் வந்து நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சரியாகலை அப்படிங்கிறாங்க. பட் ப்ராப்பரான ஒரு சர்ஜனை, பிளாஸ்டிக் சர்ஜனை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்துட்டு எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்குது, எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு ஸோ வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? பாலாஜி, நாகப்பட்டினத்துலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க பாலாஜி சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள். எங்கள் வீட்டு சின்ன பாப்பா 3 years ஆகுது. சொல்லுங்கள். அது கீழே வந்து தாளாம்பட்டிகிட்ட வச்சு அடிபட்டுருச்சு. சொல்லுங்கள். அதுக்கு ஃபியூச்சர் போட்டிருக்கோம். சொல்லுங்க. இப்போ பொண்ணு ஆகிட்டு ஃபியூச்சர் எடுத்துட்டாங்க. அந்த தழும்பு சின்ன தழும்பா இருக்கு. சொல்லுங்கள். அதுக்கு வந்து மெஜர்மான ஒரு ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாமா டாக்டர்? ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஆயின்மெண்ட் வந்து ஆயின்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா பத்தாது. அதுக்கு நல்ல அது மசாஜும் பண்ணணும். மசாஜ் பண்ண தான் தழும்பு வந்து பெட்டர் ஆகும். ஸோ மசாஜும் பண்ணணும், ஆயின்மெண்ட்டும் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இருக்கிற தழும்பு வளர பெட்டர் ஆகும், ஃபேட் ஆகும். அப்படி. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? முரளி, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் சின்ன வயசுல 5 வயசு இருக்கும்போது தண்ணி மூஞ்சில பட்டுருச்சு. சொல்லுங்க. இப்போ வந்து 22 அது லைட்டா அங்க பிளாக் மார்க் மாதிரி இருக்கு கண்ணத்தாண்ட. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதுக்கு வந்து இந்த எந்த மாதிரி டார்க்னஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவையான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அது நிறைய பேர்த்துக்கு வந்து லைட்டாக இருக்கும், சில பேர்த்துக்கு டார்க்காக இருக்கும். ஸோ அது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இது பண்ணலாம், நம்ம கெமிக்கல் பீல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ வந்து அது கெமிக்கல் பீல்ஸ் மூலயமா அகற்றலாம், இல்லை டர்ம் அப்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கான வைத்தியத்தை. பட் ட்ரீட்மெண்ட் நிறைய உண்டு, ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். காலர் கட் ஆகிட்டாங்க, அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே. ஸோ இப்போது ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது வேறு இடத்துல போன் எடுத்து வைப்பீங்களா, இல்லை எப்படி டாக்டர் அது? ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போன் கிடையாது. ஒன்லி கேன்சர் இருக்கிற பேஷண்ட் மட்டும்தான் அது வந்து ஒரு எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த பார்ட்டை எடுக்கும் பொழுது திரும்ப அது வந்து அதே மாதிரி அது சேம் இது நம்ம பண்ண முடியாது. ஸோ எலும்பு போயிடுச்சுன்னா எலும்பு வைப்போம். எலும்போடு சேர்ந்து சதையம் எடுக்கும்போது காலினுடைய 2 காலில் 2 எலும்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனுடைய ஒரு எலும்பும் அதனுடைய சதையும் கொண்டு வந்து அதை வந்து சதையை வந்து எலும்பு வந்து பிரேக் பண்ணி இந்த தாடை மாதிரி ஷேப் பண்ணி பிளேட் வச்சு ஸோ தாடை மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு அங்கேருந்தே ஸ்கின்னும் கொண்டு வந்துடும். ஸோ அதை கவர் பண்ணுறதுனால நியர் நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? ஆமாம், நிறைய பேர்த்துக்கு கை இல்லாதவங்க அடிபட்டு கை இல்லாமல் இருக்காங்க. சில பேர் வந்து பிறவிலே கை இல்லாமல் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதாவது இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லேயோ வந்து மூளை மட்டும் சைல்டு இழந்து பாடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நார்மலாக இருக்கும். ஸோ அதுதான் ஆர்கன் டொனேஷன்ஸ் பண்ணுறாங்க. கிட்னி டொனேட் பண்ணுறாங்க, லிவர் டொனேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹேண்டும் டொனேட் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் டொனேட் பண்ணும்போது ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 2 கை இல்லாதவங்க. ஒரு கை இல்லாதவங்க ஒரு கை வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ 2 கை இல்லாதவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அது ஒரு கை 2 கை டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஸோ வந்து இது ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் அறுவை சிகிச்சை பண்ணி ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். அது வந்து ஒரு முடியாத காரியம் கிடையாது. பட் அவங்க வந்து லைஃப் லாங் வந்து அந்த கீமோதெரப்பி இம்யூனோ சப்ரன்சஸ் சாப்பிடணும். அது ஒன்று தான் ஒரு ட்ராபேக்கு. ஓகே. ஸோ 2 கை இல்லாதவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாததுனால ஸோ அவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு வில் டூ ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட். 2 கை இல்லாதவங்களுக்கு அவங்க ஒன்லி திங் தே ஹேவ் டு டேக் இம்யூனோ சப்ரசன்ஸ், கீமோதெரப்பி கொடுக்கணும். ஓகே. இப்போ டொனேட் பண்ணுறாங்க யாராவது ஹேண்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா? இந்த பிளட் குரூப் இருக்கணும் அந்த மாதிரி? அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ்ன்னு கிடையாது பிளட் குரூப்ஸு. பட் அவங்க வந்து இதுதான் டிசீஸ் ஃப்ரீ, வைரல் டிசீஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் எல்லாமே இருக்கணும். ஓகே. ஒரு HbS பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் க்ரைட்டீரியா கிடையாது. பட் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே. இப்போ ஹேண்ட் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை ஃபிங்கர் அந்த மாதிரி கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஃபிங்கர் ஒரு ஃபிங்கர்லனா நம்ம வந்து அதுக்கான மாற்று அறுவை சிகிச்சை இருக்குது. கால்லேருந்து ஒரு விரல் எடுத்து வச்சுக்கலாம். 2 ஃபிங்கர்னாலும் காலில். பட் கையே இல்லைனா 2 கை இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ லைஃப் லாங் வந்து அடுத்து டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் 2 கை இல்லாதவங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. இப்போ அதே மாதிரி லெக்குக்கும் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கா டாக்டர்? லெக்குக்கு இந்தியாவில் இன்னும் பண்ணலை. பட் அப்ராடில் பண்ணியிருக்காங்க. லெக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஹேண்டில் வந்து இன்ஜுரிஸ் வரக்கூடாது அப்படின்னா என்னென்ன ப்ரிவென்ஷன் சொல்வீங்க நீங்கள்? ப்ரிவென்ஷன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த வேலை செஞ்சாலும் கவனம் தேவை. அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் இல்லாதனால தான் வந்து கையில் வந்து அடிப்படுது. எஸ்பெஷலி வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ், ஓவர் டைமிங் ஒர்க்கு, பக்கத்தில் பேசிக்கிட்டே வந்து இல்லை எதையோ தாட்ஸ் வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறோங்க. நாங்கள் நிறைய பேர்த்து பார்க்குறோம். நிறைய பேர்த்து வந்து எப்படி அடிப்பட்டுன்னு கேட்டுனா எதனால் அடிப்பட்டுன்னு நம்ம காரணம் கேட்போம். எப்படி அடிப்பட்டுச்சு நிறைய பேர் சொல்கிறது இதுதான். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சில சமயங்கள் மெஷினரி ஃபால் சொல்கிறாங்க. பட் நான் மெஜாரிட்டி ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எய்தர் ஓவர் ஒர்க்கு ஆர் வந்து கான்சன்ட்ரேஷன். ஓகே. ஸோ கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகிறதுனால தான் வந்து அடிப்படுறது. ஸோ வந்து எந்த வேலை செஞ்சாலும் கவனமாக செய்யணும். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மிக்ஸி இன்ஜுரிஸ், ஃபீமேல்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு மிக்ஸி இன்ஜுரிஸ் பார்த்துருக்கோம். அது வந்து ஏன்னா குழந்தை தட்டுச்சுன்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அவாய்ட் பண்ணால் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஓகே. அடிபடாமல் பார்த்துக்கணும். ஓகே. இப்போ நீங்கள் குழந்தைங்கன்னு சொன்னும்போது நிறைய பேருக்கு தீக்காயங்கள் ஏற்படும் கையில். ஸோ அதுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இருக்குமா? தீக்காயம்னா பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது. கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிளாஸ்டிக் சர்ஜனை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வந்து டெப்த் ஆஃப் பர்ன்ஸ் அப்படின்வோம். சூப்பர்ஃபிஷியல் பர்ன்ஸ்னால் தன்னாலே ஹீல் ஆயிரும். 7 days to 10 days நார்மல் ஹீலிங். ஸோ அதில் ஹீல் ஆகிரும். சப்போஸ் கொஞ்சம் டீப்பாக இருந்து ஒரு ஸ்கின்னோட ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு டீப்பாக தீக்காயம் பட்டிருந்தால் அதுக்கு வந்து அந்த கெட்டு போன ஸ்கின் எடுத்துகிட்டு தொடையிலேருந்து தோல் எடுத்து பண்ணிட்டாங்கன்னா ஸோ வந்து செகண்டரி ப்ராப்ளம்ஸ், அதாவது என்னென்னா தீக்காயத்தில் என்ன ப்ராப்ளம் ஆகுனா விரல்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கு மடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி மடங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா டைட்டாக மடங்கன்னா ஸோ அந்த வந்து வேலை செய்ய முடியாமல் போயிடும், ஃபங்க்ஷன் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரைமரியாக பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரீட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் 95% ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் செட்டில் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைனா சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சரி பண்ணிடுவாங்க. சில டைம் வந்து மற்றவங்க யாராவது ட்ரீட் பண்ணி ஸோ வந்து சில சமயம் வந்து ட்ரீட் பண்ணாமே தன்னாலேயே புண்ணு ஆறட்டோன்னு நாளடைவில் விட்டுருவாங்க. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் புண்ணு ஆறிடும். அது வந்து ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ புண்ணு ஆறும்போது பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து லாஸ் ஆகிறதுனால அப்படியே கை விரல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும், விரல்லாம் மடங்கிடும். ஸோ அந்த மாதிரி மடங்குறச்சே 2 கையும் ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். ஓகே. அசைவுகள் இருக்காது விரலில், கை இருக்கும் பட் எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது. ஓகே. அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு என்ஜினியர் கூட பார்த்தோம். சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆக்சிடென்டலாக ஒரு பர்ன் ஆயிடுச்சு. ஓகே. பட் அவர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் எடுத்தார். சம் ரீசன்ஸ்னால அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணார். பட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவம் 2 கையும் இருக்குது பட் ஃபங்க்ஷன் இல்லை.
ஓகே. அவருக்கு வந்து இப்போ அது வந்து ஒரே சர்ஜரியில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஸோ இஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ ஹேண்ட்ஸ் தவிர என்டையர் பாடியே வந்து பர்ன் ஆயிடுச்சு வித் ஃபேஸ் அப்படின்னும் போது அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் டாக்டர்? ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகே. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டெப்த் ஆஃப் பர்ன்ஸ் தான், எவ்வளோ டீப் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ட்ரீட் பண்ணும்போது பர்சன்டேஜ் ஆஃப் பர்ன்ஸ்ன்னு பார்ப்போம், தீக்காயம் எத்தனை பர்சன்டேஜ் இன்வால்வ் இருக்குது. ஏன்னா அதை பொறுத்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறது அதுதான் வந்து லைஃப் சேவிங். ஓகே. ஃபஸ்ட்டு லைஃப் சேவிங் பர்சன்டேஜ் ஆஃப் பர்ன்ஸ். அதுக்கப்புறம் செகண்டரி ப்ராப்ளம்ஸ், கை கால் வந்து மடங்கிக்கிறது, விரல்லாம் இழுத்துக்கிறது, மடங்கிக்கிறது, அது வந்து செகண்டரி ப்ராப்ளம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் டெப்த் ஆஃப் பர்ன்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உயிரை காப்பாற்றிடும். செகண்ட் வந்து இந்த மாதிரி செகண்டரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் இனிஷியல் ட்ரீட்மெண்ட்லேயே அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ தட் வி கேன் அவாய்ட் தோஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே. இப்போ இன்டெப்த்தாக வந்து பர்ன் ஆயிருக்கு அப்படின்னும் போது அது ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டம்னு சொல்வீங்களா? இன்டெப்த்துன்னு யூஸ்வலாக பர்ன் ஆகாது. இன்டெப்த் எப்போ ஆகும்னா எலக்ட்ரிக்கல் பர்ன், சம்டைம்ஸ் கெமிக்கல் பர்ன்ஸ் தான் இன்டெப்த் ஆகும். ஸோ அந்த மாதிரி பர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும் பட்சத்தில் சதை போட்டு வயிற்றுலேருந்து கை வச்சு ஆப்ரேஷனோ இல்லை தொடையிலேருந்து சதை எடுத்து போட்டோ அப்போ வந்து சரி பண்ணிடுவோம். ஓகே. பட் ஓவரால் உடம்பு ஃபுல்லாக தீக்காயம் வந்து ஃபுல் டெப்த் இருந்துச்சுன்னா எனி மோர் தென் 50% ஆஃப் த பர்ன்ஸ் வந்து ஆல்வேஸ் 100% ரிஸ்க். ஓகே. பட் 50-60% வரைக்கும் காப்பாற்றுறது உண்டு. பட் 80-90% வரும்போது மார்டாலிட்டி டெத் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? தேனியிலிருந்து மறந்து பேசுகிறேங்க மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் ஹலோ. சொல்லுங்கள் சார், எனக்கு ஒரு 10 மாதம் முன்னாடி பைக்கில் இருந்து போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சொல்லுங்கள். ஆக்சிடென்ட் ஆகி நெத்தியில் வந்து ஒரு பெரிய தழும்பு விழுந்திருக்கு, மூக்கில். அப்புறம் அந்த மீசையில வந்து அடிபட்டு அந்த இடத்துல மீசை வந்து வளராமல் இருக்கு சார். இதுக்கு எப்படி சார் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? மூக்கில் இருக்கிற தழும்பு கரெக்டு, பார்த்தோன்னே அகத்தில் ஃபஸ்ட்டு தெரியுறது மூக்கு தான். அதனுடைய தழும்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ரெண்டாவது மீசை முளைக்காததுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உண்டு. சின்ன பகுதி தழும்பு மட்டும் இருக்குது, அந்த இடத்துல மட்டும் வளருன்னா அந்த தழும்பை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற மீசை வளர தோலை வச்சு நம்ம தையல் போட்டால் திரும்ப வளரும். அப்படி ரொம்ப இடத்துல மீசையை வளரணும்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், தலையிலேருந்து முடி கொண்டு வந்து வச்சு அதை வளர்ச்சி வர வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே டாக்டர், இப்போ கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முடி வளரல அப்படின்னா அங்கங்கே பேட்சாக முடி வளருது. ஸோ இதுக்கு எப்படி டாக்டர், டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்கணுமா இல்லை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அணுகணுமா? இப்போ வந்து 2 பேருமே பண்ணுறாங்க. காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸ் வந்து டெர்மட்டாலஜி அவங்களும் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸும் பண்ணுறாங்க. அது வந்து பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார்கிட்ட போகிறாங்கன்றது. ஓகே. பட் ட்ரீட்மெண்ட் வந்து சேம் தான். 2 பேரும் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் ஒரே ப்ரொசீஜர் தான் பண்ணுவோம். ஓகே. அதுதான் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அவேர்னஸ் வந்துடுச்சு. நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், முடியோடு இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க, வளர்ச்சியும் நல்லா தான் இருக்குது பண்ணுறவங்களுக்கு. ஓகே. இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முதல் ஆர்டிஃபிஷியல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் சமீபத்தில் மித்ஸ்லாம் வந்தது. ஸோ அது எப்படி டாக்டர் உண்மைன்னு சொல்லுங்கள்? உயிருக்கு ஆபத்து எதனால் வருதுன்னு நம்ம பார்க்கணும் எப்பயுமே. எதுவுமே சும்மா வந்து உயிருக்கு ஆபத்துலாம் வராது. ஒன்று வந்து பண்ணுறது வந்து ஒரு டாக்டர், ஃபஸ்ட்டு குவாலிஃபைட் டாக்டர் பண்ணணும். ஓகே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சென்டர்ஸ் போகிறாங்க, ஸ்பா போகிறாங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்டெரைல்லாம் என்ன, ஒரு தேட்டர் அட்மாஸ்ஃபியர்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் வர ப்ராப்ளம் தான் அது. ஓகே. ஸோ வந்து டெஃபினட்டாக ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டெரைலாக பண்ணணும், இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி பண்ணணும், ட்ரக் டோசேஜ் சும்மா நம்ம வந்து சும்மா குத்த மாட்டாங்க, அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் மருத்துவசி போடுவாங்க, அதனுடைய அளவு தெரியணும். ஓகே. அதனுடைய அளவு தெரியாதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது அளவு தெரியாமல் நிறைய போட்டால் உயிருக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. அதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா மருத்துவம் படித்தவங்க கிட்ட போனோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது அவாய்ட். ஓகே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட போனால் அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக வந்து ஹெட்டில் இல்லை ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டில் அந்த மாதிரி இடத்துல இன்ஜுரி வந்ததுன்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும்? அந்த மாதிரி சர்ஜரிஸ் யூஸ்வலாக நியூரோ சர்ஜன்ஸ் தான் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து சப்போஸ் ஸ்கின் லாஸ் ஆகுது, இல்லை வந்து குழந்தை வந்து பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கட்டியோடு பிறக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய கட்டியோடு பிறக்கும்போது அது வந்து கம்பைன் டீம் எஃபெக்ட். நியூரோ சர்ஜனும் இருப்பாங்க, சம்டைம்ஸ் பீரியாட்டிக் சர்ஜனும் இருப்பாங்க, பிளாஸ்டிக் சர்ஜனையும் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த நர்வ் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்க சரி பண்ணும்பொழுது அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஸோ பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் கூப்பிடும்போது நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சதையை நவுத்தி தச்சு அதை க்ளோஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ இட்ஸ் எ டீம் எஃபெக்ட். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார்.
டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். குட் மார்னிங், சொல்லுங்க டாக்டர். என் பையனுக்கு வந்து பிறக்கும் போது டாக்டர், அது நான் டெவலப் ஆகி வரும்போது இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சிறப்பா ஒரு ரவுண்டா ஒரு மறு மாதிரி இருக்குது. அது டாக்டர் காமிச்சதுக்கு டாக்டர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக் 3 வயசுல இருந்து 5 வயசுல போயிடும் அப்படிங்கிறாங்க. அத நீங்க ஆபரேஷன் பண்ணி இல்ல ரிமூவ் பண்ணிடலாமா இல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும் ரத்த நாளங்கள் சொல்றாங்க. ஆமா, நீங்க வந்து அது வந்து 7-8 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நீங்க அதுக்கு. அதுக்கப்புறம் அது வந்து குறையில அப்புறம்னா அது மறையல அப்படின்னா அது என்ன மாதிரியான ரத்த நாணல் தடிப்புன்னு பார்த்துட்டு அதுக்கான அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க, கோபாலகிருஷ்ணங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. சார், இது வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கை கால் இதாயிடுச்சுங்க சார். ஆனா இப்ப நல்லா நார்மலா தான் இருக்கிறாரு. சரிங்க. ஆனா அந்த மீசை கீழே வந்து அந்த உதடு வந்து கொஞ்சம் லைட்டா கீழே இறங்கின மாதிரி இருக்குது. சரிங்கம்மா. அதுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியுங்களா? நாங்களும் பிசியோதெரபி வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்கம்மா. அவர் இருந்துட்டு இல்ல இது கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுத்து பார்த்து கூட இது அவ்வளவுதான், இதுக்கு மேல வராது அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம சிரிச்சாலோ இல்ல லைட்டா பேசினாலோ வாய் கோணையா தெரியுது. எவ்வளவு நாள் அப்படி இருக்காங்கம்மா? இப்ப இந்த 3 மாசம் ஆகுது. 3 மாசம் வந்து ரொம்ப ஏர்லியம்மா. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். சில சமயம் வந்து அந்த மாதிரி ஆணுங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6 மாதத்துலேருந்து 8 மாதம். ஸோ அப்படி வராத பட்சத்தில் அது எதனால் நரம்பு வந்து நரம்பு எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு பார்க்கணும். காது லெவலில் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் மாற்று நரம்பு தச்சு ஓரளவுக்கு திரும்ப ஃபங்க்ஷன் வர வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சதை மாற்று அறுவை சிகிச்சை, தொடையிலேருந்து ஒரு சதையோ இல்லை வந்து தாடையினோட சதையோ எடுத்து அதை மாற்றி தைக்கும்போது அந்த கோணலான வாய் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே டாக்டர். பட் இந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு அப்புறம் வந்துட்டு இப்போ ஆஃப்டர் பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து மீட் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு இன்ஜுரிக்கு முடிச்சதுக்கப்புறம் வீட்லேயே ஏதாவது ஹோம் எக்ஸசைசஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக எந்த ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் இருக்கும். எந்த ஒரு ஃபேஸில் தழும்பாடுறோம் எதுவாக இருந்தாலும் அடிப்பட்டால் 10 நாளில் புண்ணு ஆறிடும் மேலப்பில். பட் உள்ளுக்குள்ளே அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ வந்து அதான் நிறைய பேர் என்ன கேட்பானா, டாக்டர் காலையில் எழுந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு, தூங்கி எழுந்துச்சா திரும்ப பழையபடி ஆயிடுது அப்படின்பாங்க. ஸோ அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1.5 இயர்ஸ் வரைக்கும் அந்த கண்டினியூஸ் ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் பண்ண தன்னால் வந்து அந்த வந்து விரல்கள் சரியாயிரும். ஓகே. 1 இயர் வரைக்கும் டெஃபினட்டாக கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஓகே. இப்போ இன்ஜுரிஸ் பண்ணி அது சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்வீங்க? டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இன்ஜுரி. இப்போ வந்து டெண்டன் கட்டு ஒரு நரம்பு வந்து அடிபட்டு இருந்தாங்கன்னா ஒரு 3 வீக்ஸ்லேருந்து 6 வீக்ஸ் வரைக்கும் மாவு கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஃபிசியோதெரப்பி சொல்லி தருவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ண சொல்லுவாங்க. உணர்ச்சி நரம்புகள் அடிபட்டு இருந்தால் தான் கையில் வந்து உணர்ச்சி இருக்காது. ஸோ வந்து ஒரு டீயை வந்து சூடாக தொடும் பொழுதோ அது மெஷினை வந்து ஹேண்டில் பண்ணும்போது உணர்ச்சி இல்லாத போது டக்குன்னு அடிபட்டுரும். ஓகே. ஸோ தீக்காயம் ஏற்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இல்லாதனால புண்ணும் சீக்கிரம் ஆறாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் ரைட் ஹேண்டில் அடிபட்டிருந்தால் லெஃப்ட் ஹேண்டில் சூட்டினுடைய தன்மை என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மெஷினரி இன்ஜுரிஸ்னால் லைட் வெயிட்டு அவங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு லெட்டர் கொடுத்து லைட் வெயிட் ஜாப்ஸ் கொடுக்க சொல்லுவோம். ஒரு ரப்பர் க்ளவ் போட்டுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே டாக்டர், ஐ திங்க் நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி இன் அண்ட் அவுட் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் டாக்டர் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.